ஹலோ எவ்ரிவான், தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் மீ. இந்த வீடியோவில் நாம் 2021 ஆண்டு இடம்பெற்ற டெஸ்ட் 8 பேராகிராஃப் ரைட்டிங்கை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு நிறைய பேர் எப்படி பேராகிராஃப் ரைட்டிங் எழுதுகிற அந்த 50 வேர்ட்ஸ்லேருந்து 60 வேர்ட்ஸை கொண்ட ஒரு பேராகிராஃப் எழுதுறதுக்கு நீங்கள் சிரமப்படுவீங்க. அந்த அடிப்படையில் இந்த வீடியோ எப்படி இருக்க போகுதுன்னா, இங்கிலீஷ் தெரிஞ்சாலும் சரி தெரியாட்டியும் சரி உங்களால் ஒரு மார்க்ஸை மேக்ஸிமம் மார்க்ஸை கெயின் பண்ணுற மாதிரி வீடியோ தானே இருக்க போதும். இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ண பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு நீங்கள் ஒரு லைக்கை பண்ணிவிட்டு இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஃப்யூச்சரில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரதுக்கு நீங்கள் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பொதுவாக நீங்கள் பேராகிராஃப் ரைட்டிங் எழுதும்போது ஒரே மாதிரியான கேள்வி தான் பெறப்போகுது. நீங்கள் ஓலெவல் எக்ஸாமில் ஃபேஸ் பண்ணணும்டா, ஓலெவல் எக்ஸாமில் நீங்கள் மேக்ஸிமம் மார்க்ஸ் இங்கிலீஷில் கெயின் பண்ணணும்டா, நீங்கள் ஒரு 5 வருஷத்து பாஸ் பேப்பரை பார்த்தாலே உங்களுக்கு அதில் அந்த பாஸ் பேப்பரில் ஸ்ட்ரக்சர் எப்படி வரும்னு சொல்லி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அந்த நிறைய சொற்களை நீங்கள் படிப்பதன் மூலமாகவே நீங்கள் எந்த விதமான சிரமமும் இல்லாமல் மேக்ஸிமம் ஏ மார்க்ஸோ பி மார்க்ஸோ உங்களால் கெயின் பண்ண இயலுமாக இருக்குது. ரைட் அ பேராகிராஃப், ஒரு பேராகிராஃப் எழுதுங்க. எதில் எழுதுங்கன்னா ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் டாபிக்ஸ். ஸோ பின்வரும் தலைப்புகளில் ஏதாவது ஒன்றில் நீங்கள் என்ன செய்யுங்க, பேராகிராஃப் எழுதுங்க. யூஸ் அபவுட் 50 to 60 வேர்ட்ஸ், 50க்கும் 60க்கும் இடைப்பட்ட சொற்களை நீங்கள் எழுதுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ சொற்களை நம்ம கருத்திக்கொள்ள மிகவும் முக்கியமானது. முதலாவது குட் ஹெல்த், நல்ல ஆரோக்கியமான ஹேபிட்ஸ்ன்னு சொல்லுங்க. ஆரோக்கியமான ஹேபிட்ஸ்னால் நல்ல பழக்கங்கள் இந்த கிளாஸ் ரூம். ஸோ நம்ம வகுப்பறையில் பின்பற்ற வேண்டிய நல்ல பழக்கங்கள் என்ன. அடுத்தது an unforgettable incident in my life, நம்மளோட வாழ்க்கையில் நடந்த ஒரு மறக்க முடியாத சம்பவமாக நம்ம இரண்டையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதலாவது குட் ஹெல்த் ஹேபிட்ஸ் இன் த கிளாஸ் ரூம். நம்ம வகுப்பறையில் பின்பற்றத்துக்கு நிறைய பழக்கங்கள் இருக்கும். அதில் நம்மளோட ஆரோக்கியத்துக்கு சம்மந்தப்பட்ட ஆரோக்கியத்தை காப்பாற்றுறதுக்குரிய நல்ல பழக்கம் எப்படின்னு சொல்லி ஒரு பேராகிராஃபாக எழுத போகிறோம். 4-5 சென்டென்ஸ் நீங்கள் எழுதினாலே ஒரு பேராகிராஃப் அமைகிற மாதிரி இருக்கும். எப்படி வசனம் அமைக்கணும்னா, முதலாவது சென்டென்ஸை உங்களோட இந்த தலையங்கத்தை செல்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் அவங்க எழுதும்போதும் அவங்க வாசிக்கிற சூப்பர்வைசரும் உங்களோட பேப்பர் கரெக்ஷனுக்கு வாசிக்கும் போதும் எதை நீங்கள் தலையங்கமாக சூஸ் பண்ணீங்கன்னு சொல்லி ஐடியா வரைக்கும். அடுத்தது நீங்கள் எந்த பேராகிராஃபுக்குரிய ஹெடிங்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்களோ அது மேலுக்கும் எழுத வேண்டும் கட்டாயம். ஸோ பாருங்கள், குட் ஹெல்த் ஹேபிட்ஸ், நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்கிறது. குட் ப்ராக்டிசஸ் இன் அவர் லைஃப். ஸோ நல்ல ஆரோக்கியமான பழக்க வழக்கங்கள், அதாவது நம்மளோட ஆரோக்கியத்தை காப்பாற்றக்கூடிய அந்த பழக்க வழக்கங்கள் நம்மளோட வாழ்க்கைக்கும் ஒரு சிறந்த ஒரு ப்ராக்டிஸாக காணப்படுகின்றது, இல்லாட்டி இருக்கிறதுங்கிற அர்த்தம் தருது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அப்போ இனிமேல் நம்ம கதைக்க போகிறது எல்லாம் குட் ஹெல்த் ஹேபிட்ஸை பற்றி தான் கதைக்க போகிறோம்னு சொல்லி ஒரு இன்ட்ரடக்டரி சென்டென்ஸாக காணப்படுது. தீஸ் ஹேபிட்ஸ், அந்த குட் ஹெல்த் ஹேபிட்ஸ் ஹெல்ப் அஸ், நம்மளுக்கு உதவி செய்யும். டு லீடு, வழி நடாத்துவதற்கு. டுக்கு அப்போ வழி நடாத்துவதற்கு. ஹெல்த்தி லைஃப்ஸ், அந்த நம்மளோட ஹெல்த்தி ஹேபிட்ஸே இந்த பழக்கம் நம்மளோட வாழ்க்கையை ஒரு ஆரோக்கியமான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு வழிவகுக்குமா. டியூரிங் த பீரியட் ஆஃப் COVID-19, அப்போ அந்த டைமில் நம்ம டியூரிங் த பீரியட், அந்த காலப்பகுதியில், அந்த கொரோனா காலப்பகுதிகளில் நாங்கள் ஸ்டார்டட் டு வியர் ஃபேஸ் மாஸ்க் ப்ராப்பர்லி. நம்ம ஆரம்பித்தோம். நம்ம என்னத்துக்கு ஆரம்பித்தோம்? அணிவதற்கு. என்னத்தை அணிவதற்கு? ஃபேஸ் மாஸ்க்கை ப்ராப்பர்லி. அப்போ இந்த COVID-19 தான் நம்ம ஃபேஸ் மாஸ்க்கை ஒழுங்காக அணிவதற்கு ஆரம்பித்தோம்னு சொல்லலாம். இது ஒரு ஹெல்த் ஹேபிட்ஸ், குட் ஹெல்த் ஹேபிட். கெப்ட் 2 மீட்டர் டிஸ்டன்ஸ், நம்ம 2 மீட்டர் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணினோம். அண்ட் வாஷ்ட் அவர் ஹேண்ட்ஸ் ரெகுலர்லி, நம்மளோட கைகளை ஒழுங்காக கழுவினோம். இந்த தான் சொல்கிறேன், இந்த டியூரிங் த பீரியட், இந்த பேராகிராஃபை நம்ம பொடின்னு சொல்லுவோம். இப்போ பாருங்கள், குட் ஹெல்த் ஹேபிட்ஸ் இந்த கிளாஸ் ரூம். 2 விடயங்களை கவனிக்கணும். என்ன? முதல்ல நல்ல ஆரோக்கியமான பழக்க வழக்கங்கள், அடுத்தது அது கிளாஸ் ரூமுக்கு பின்பற்றுதான். அப்போ இதுதான் மெயினானது. ரெண்டுமே மெயினானது தான். ஆனால் அவங்க என்னத்தை பற்றி கதைக்காங்க? குட் ஹெல்த் ஹேபிட்ஸை. அது நாம் இடையில் காணப்படுகின்ற சென்டென்ஸில் இன்க்ளூட் பண்ணிக்க. இதை நம்ம கண்டென்ட்னு சொல்லுவோம். இந்த கண்டென்ட்டுக்கு தான் உங்களுக்கு மார்க்ஸ் கூட தருவாங்க. பாருங்கள், குட் ஹெல்த் ஹேபிட்ஸ், நல்ல பழக்க வழக்கங்கள். முதலாவது என்ன? வி ஸ்டார்டட் டு வியர் ஃபேஸ் மாஸ்க். 1. கெப்ட் மீட்டர் டிஸ்டன்ஸ். 2. வாஷ்ட் அவர் ஹேண்ட்ஸ் ரெகுலர்லி. 3. மேலே காணப்பட்டது உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி இருக்கலாம். அது இன்ட்ரடக்ஷன். நான் என்ன சொல்ல வாரங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிற இதுதான் இது. ஆனால் இடையில நம்ம யூஸ் பண்ணது இதான் மெயினானது, கண்டென்ட். அந்த 3 ஹேபிட்ஸே நம்ம சொல்லிட்டேன். தீஸ் குட்ஸ்
தீஸ் குட் ஹேபிட்ஸ், இந்த நல்ல பழக்கம் வந்து ஹெல்ப் அஸ் டு கிரியேட், நம்மளுக்கு உதவி செய்யும். ஹெல்ப் அஸ் யாருக்கு, நம்மளுக்கு உதவி செய்கிறது. டு க்கு என்னத்துக்கு, கிரியேட் உருவாக்குவதற்கு. என்னத்தை, ஹெல்த்தி ஒரு ஆரோக்கியமான மற்றும் ஹாப்பி கிளாஸ் ரூம் ஒரு சந்தோஷமான கிளாஸ் ரூமை உருவாக்குவதற்கு இது வழிவகுத்துக்குன்னு சொல்லுவோம். ஸோ இங்கே குட் ஹெல்த் ஹேபிட்ஸை நம்ம ஒயிட் போர்டை க்ளீன் பண்ணுற இதெல்லாம் நம்ம செய்ய பண்ணால் இது ஹெல்த்தோட சம்மந்தப்பட்டதான்னு கேட்டால் அது டிசிப்ளினோட சம்மந்தப்பட்டதாக இருக்கும். நீங்கள் அதை அப்படி கன்சிடர் பண்ணிங்கன்னா ஓகே. பட் ஆனால் யார் கரெக்ஷன் பார்க்க அவங்கள எந்த மைண்ட் செட்டில் கரெக்ட் பண்ணுறாங்க சரியாதானே. அப்போ நம்ம இந்த ஒரு பிரதானமானது எடுத்தால் சரி. இந்த இப்படி ஒரு குட் ஹெல்த் ஹேபிட்ஸ் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு கொஷின் வந்தாலும் நீங்கள் இதை நீங்கள் என்ன செய்யலாம், அப்படியே பாடமாக்கி ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் எழுதினீங்கன்னா சரி. 5 மார்க்ஸுக்கு தர இந்த கேள்விக்கு நீங்கள் உரமாக கஷ்டப்படக்கூடாது. இரண்டாவது, என் அன்ஃபர்கட்டபிள் இன்சிடென்ட் இன் மை லைஃப். என் அன்ஃபர்கட்டபிள் இன்சிடென்ட், என்னால் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு இன் மை லைஃப், என் வாழ்க்கையில் இடம்பெற்ற ஒரு மறக்க முடியாத நிகழ்வு என்ன அப்படின்னு சொல்லி ஒரு அழகான இன்சிடென்ட்டை நம்ம சொல்ல போகிறோம். எப்படின்னு பாருங்கள். இது ஒரு அழகான வசனம். இந்த வசனத்தை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, அழகாக இருக்கும். தி இன்சிடென்ட், அந்த நிகழ்வு, தட் என்று சொல்லப்படுத்த ரிலேட்டிவ் க்ளோஸை யூஸ் பண்ணியிருக்கேன். இதை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். இப்படியாப்பட்ட நிகழ்வா, ஐ குட் நாட் ஃபர்கெட், என்னால் மறக்க முடியாத, இன் மை லைஃப் இஸ் வென் ஐ மெட் மை நியூ ஃப்ரெண்ட், என்னோடய வாழ்க்கையில் போதும். இப்போ எப்படி நம்ம எடுக்க போகிறோம், ஐ குட் நாட் ஃபர்கெட் என்னால் மறக்க முடியாத நிகழ்வு, இன் மை லைஃப் என்ற வாழ்க்கையில் இடம்பெற்ற மறக்க முடியாத நிகழ்வு, இஸ் இருக்கிறது, எப்போது, எப்போது, ஐ மெட் மை நியூ ஃப்ரெண்ட், அதாவது என் வாழ்க்கையில் என் ஃப்ரெண்டை நான் என் நியூ ஃப்ரெண்டை மீட் பண்ணின அந்த நாளை என்னால் மறக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஒன் த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் மை சின்ஹலா கிளாஸ், என்னுடைய சின்ஹலா கிளாஸோட முதலாவது ஆண்டு, ஐ ஃபெல்ட் எலோன். ஏன் ரீசன் சொல்கிறாங்க. அப்போ இந்த சென்டென்ஸ் வந்து இந்த இதான் வந்து சம்பவம் பாயிண்ட்டாக சொல்கிறோம். என்னால் மறக்கையில் தான் இடையில் கடைசிக்கு முந்தின வசனங்களில் வந்து நம்ம எப்படி சொல்ல போகிறோம், இதுக்குரிய காரணம் ஏன் உங்களால் அந்த நிகழ்வை மறக்க இயலாது. ஒன் த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் மை சிங்கள கிளாஸ், எனக்கு சிங்கள கிளாஸில் முதலாவது ஆண்டு, ஐ ஃபெல்ட் எலோன், நான் தனிமையை உணர்ந்தேன். பிகாஸ், ஏனென்றால், எவ்ரி ஒன் வாஸ் நியூ டு மீ, எல்லாரும் அந்த கிளாஸில் நான் முதலாவது நாளுங்கிறதால எல்லாரும் வந்து எனக்கு நியூவாக காணப்பட்டாங்க. பட் ஆனால், a beautiful girl, ஒரு அழகான பெண் பிள்ளை, turned back, என்ன திரும்பி பார்த்து, and gave a smile at me, என்னை பார்த்து சிரிச்சா. அந்த நாள் தான், after some minutes, அந்த சில நிமிடங்களுக்கு பிறகு, she came near me, அவள் எனக்கு பக்கத்தில் வந்து, and told me, வந்து சொன்னா, that she loves me, அவள் என்னை நேசிக்கான்னு சொல்லி அவள் சொன்னவன். இதை யாராவது நம்மளோட லைஃப்பில் மறக்கலுமான்னு கேட்டால் நிச்சயமாக மறக்க இயலாது. இது மேல் நிச்சயமாக நீங்கள் இன்னும் எழுதலாம், தட் டே ஐ குட் நாட் ஃபர்கட்னு சொல்லி, இது தட் டே ஐ கேன் நாட் ஃபர்கட்னு சொல்லி நீங்கள் முடிக்கலாம். ஆனால் 58 வேர்ட்ஸுக்கு நம்ம இவிடத்தை நம்ம முக்கியமான ஒரு எம்ஃபசைஸ் பண்ணின ஒரு விடயத்தை செல்றதால நம்ம கீழுக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் வேர்ட் கவுண்ட்ஸ் உங்களுக்கு காணுமாக இருந்தால் நீங்கள் இன்னும் இந்த நாளை நல்லா மறக்க முடியாதுன்னு சொல்லி நீங்கள் இதை முடிக்கலாம். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ.